விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே பாமக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலிஃபத்துல்லா. வணக்கம் கலிஃபத்துல்லா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்து ஊராட்சி மன்ற தலைவராக விசிக கட்சியைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்காக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பாதிப்படைந்த நிலையில் பெரும்பாக்கத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு வீடுகளில் குடிநீர் குழாய்கள் பாதிக்கப்பட்டு குடிநீர் வராததால் அந்த பகுதி பொதுமக்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். உடனடியாக காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த சாலை மறியலுக்கு வன்னியர் சங்கம் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமாரன் மற்றும் திமுக நிர்வாகி விஜயா ஆகியோர் தான் காரணம் என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் இருவருக்கும் தொலைபேசியில் மூலம் தொடர்பு கொண்டு உங்களை கொலை செய்து விடுவேன், ஜேசிபியால் வீட்டை நிறுவி விடுவேன், ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அந்த ஆவணது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இது சம்பந்தமாக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலம் காவல் நிலையம் முன்பு பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசாரிடம் பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாமகவினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்யப்படலாம் என போலீசார் வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.